If 1 by 4 of a ragi adai weighs 120 grams, what will be the weight of 2 by 3 of the same ragi adai? So, கால்வாசி ராகி அடை வந்து 120 கிராம்னா 2 by 3 of the அந்த சேம் அடை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெயிட் ஆஃப் 1 ராகி அடை வந்து x கிராம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 by 4 of x எவ்வளோ 120 கிராம்ஸ். இப்போ எக்ஸை வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 4 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 120 into 4 ஆயிடும் equals to 480. ஓகேவா? 480 grams. X is equals to. இப்போ 2 by 3 of ராகி அடை எவ்வளோ? 2 by 3 into 480. 1 times 160. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 320 grams. ஸோ 2 by 3 of அடை வந்து 320 grams. ஓகேவா? If P plus 2Q is equals to 18 and PQ is equals to 40, find 2 by P plus 1 by Q. So, கொடுத்திருக்கிறத எழுதியாச்சு. இப்போ நம்ம இப்படி டிவைட் பண்ணுங்க. இதையும் டிவைட் பண்ணுங்க. So, P by PQ plus 2Q by PQ equals to 18 by 40. ஓகேவா? அப்படி பண்ணா Pயும் Pயும் கேன்சல், Qவும் Qவும் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 by Q plus 2 by P equals to 18 by 40 இருக்கும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணுங்க. 9 times 20 times. ஸோ வேல்யூ என்ன? 9 by 20. ஓகேவா? Find x if 5 into x by 5 into 3 by 4 equals to 24. So, இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 5 5s are 25 plus x divided by 5 into 4 3s are 12 plus 3 15 by 4 equals to 21. 5 tablesல இது 1 times, இது 3 times. So, 25 plus x into 3 divided by 4 equals to 21. So, 4 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 25 எவ்வளோ? 75 plus 3x equals to 21 into 4 எவ்வளோ? 84. ஓகேவா? அப்ப 3x is equals to எவ்வளோ? 84 minus 75. 3x is equals to இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. அப்ப x is equals to 9 by 3 equals to 3. x ஓட வேல்யூ என்ன? 3. ஓகேவா? By how much does 1 divided by 10 by 11 exceed 1 by 10 by 11? ஸோ இதுவும் எவ்வளோ பெருசுன்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா கிடைச்சிரும். இது எப்படி இருக்குன்னா 1 divided by 10 by 11 இருக்கு. இது எப்படி இருக்குன்னா 1 by 10 divided by 11 இருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 1 divided by 10 by 11 minus 1 by 10 divided by 11. ஓகேவா? ஸோ எப்படி போடுவீங்க? 1 into 11 by 10 minus 1 by 10 into 1 by 11. ஸோ இங்கே by 1ன்னு வச்சுக்கோங்க. இங்கே by 1 இருக்கட்டும். ஸோ இங்கே by 1. ஓகேவா? எப்படின்னு புரியுதா? ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணால் 11 by 10 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் 1 1s are 1, 10 into 11s are 110. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 11 by 10 minus 1 by 10 into 1 by 11. ஓகேவா? ஸோ 11 by 10 minus 1 by 110. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 110 வரும். இன்டூ 11 பண்ணாதான் 110. 10 இன்டூ 11 பண்ணாதான் 110 வரும் இல்லையா? ஸோ இதை இன்டூ 11 பண்ணுவோம். ஸோ 11 11s are 121 minus 1 equals to 120 by 110. 0 0 cancel. Balance எவ்வளோ இருக்கு? 12 by 11. So answer எவ்வளோ? 12 by 11. A group of 1536 cadets wanted to have a parade forming a square design.
Is it possible? If it is not possible, how many more cadets would be required? ஸோ இவ்வளோ பேர் கொண்ட ஒரு குரூப் வச்சு பரேட் நடத்துகிறாங்க. ஸ்கொயர் டிசைன் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபார்ம் பண்ண முடியுமான்னு முதல்ல கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஹோல் நம்பர் வந்ததுன்னா நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும், ஹோல் நம்பர் வரலன்னா ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? நம்பர் ஆஃப் கேடட்ஸ் டு ஃபார்ம் ஸ்கொயர் டிசைன் எவ்வளோ இருக்காங்க? 1536 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ 1536ஓட ஸ்கொயர் ரூட்டை எடுப்போம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ல பண்றேன். 2 டைம்ஸ் 7 2 டேபிள்ஸ்ல 12 வந்து 6, 16 வந்து 8. வந்து 6 வந்து 3 டைம்ஸ், ஸோ என்ன வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. 2 into 2 into 2 into 2 4 5 6 7 8 9 into 3. ஸோ இதுக்கு பேர் இருக்கு, இதுக்கு பேர் இருக்கு, இதுக்கு பேர் இருக்கு, இதுக்கு பேர் இருக்கு. இந்த 2க்கும் 3க்கும் மட்டும் பேர் இல்லை. ஸோ இதால வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியாது. Therefore, it is not possible to have a parade forming ஸ்கொயர் டிசைன் வித் 1536 கேடட்ஸ். ஸோ இன்னும் எத்தனை பேர் அதிகமாக இருந்தால் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பேர் அதிகமாக இருக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுறேன். 4 4s are 16, ஆனால் இங்கே 15 தான் இருக்குது. ஸோ 3 3s are எடுத்துக்கலாம். 3 3s are 9. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 6. இது ரெண்டுத்தையும் கீழே கொண்டு வந்தால் 636. ஓகேவா? இப்போ 3 2s are 6. So 6 into 66 into 6 பண்ணி பார்ப்போம். 6 6 are 36. 6 6 are 36. So 396 தான் வருது. ஆனால் 636 இங்க. So 9s are பண்ணி பார்ப்போம். 54 62. So 261 வருது. அதுவே போடுவோம். 69 39 621. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 5. 15. ஓகேவா? ஸோ 39 ஸ்கொயரையும் பண்ணி பாருங்க, 40 ஸ்கொயரையும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கும்போது எது ஜாஸ்தியாக வருதோ அந்த வேல்யூலேருந்து 1536 மைனஸ் பண்ணோம்னா எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா தேவைன்றது தெரிஞ்சிடும். ஸோ 39 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 39 into 39 27. 1521 வருது. 40 into 40 வந்து 1600. ஸோ 1600 தான் இதை விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 1600ல இருந்து 1536 சப்ராக்ட் பண்ணுங்க. 4. ஸோ 64. ஸோ 64 கேண்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 64 பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 1600 கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு முழு ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா?